அன்பு குறையும் போது குறைகள் பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும். கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் தெரியும் நம் வலியை பார்த்து துடிப்பது யார், நடிப்பது யார் என்று. பணம் கூட ஒரு சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் நமக்கு தேவை. பொறுமையாக இருப்பவர்கள்தான் விரும்பியதை அடைகிறார்கள். நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவருக்கு உதவி செய், காயப்படுத்துபவரை மன்னித்துவிடு, விலகியவர்களை மறந்து விடுங்கள். உங்கள் கவனத்தை போட்டியில் இருந்து பங்களிப்புக்கு நகர்த்தும் போதுதான் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறுகிறது. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கடவுளிடம் கேளுங்கள். வேண்டியது கிடைக்காத போது அது உங்களுக்கானது இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள். இந்த பண்புதான் நம்மை வாழ்க்கையில் உயரத்திற்கு கொண்டு செல்லும். மற்றவர் வேலையில் தலையிடாமல் தன் வேலையை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி தன்னாலே வந்து சேரும். அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர மற்றவர் திருத்த பார்க்கும் அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. நம்மை பிரியும் போது அழுபவர்தான் உண்மையான அன்பு வைத்திருப்பவர். நாம் அழும்போது பிரிந்து செல்பவர் போலியானவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்கள் மட்டுமே உங்களின் உண்மையான உடைமைகள். வாழ்வதுதான் இன்பம், உழைப்பதுதான் வாழ்க்கை. வறுமையும் இரகசியமும் பிறருக்கு தெரியாமல் இருப்பதுதான் நல்லது. உன்னை புரிந்து கொண்டவரிடம் உன் தேவைகளை சொல். உன் வார்த்தையை மதிப்பவரிடம் உன் கனவுகளை சொல். உன் மீது அன்பும் அக்கறையும் உடையவரிடம் எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும்.